வணக்கம். தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கே தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கு வணக்கம். இன்னைக்கு மொழி என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். மொழி என்றால் என்ன அப்படின்னாலும் ஒண்ணுதான், முத்தமிழ் என்றால் என்ன அப்படின்னாலும் ஒண்ணுதான், முத்தமிழ் என்றால் என்ன அப்படியும் ஒண்ணுதான், மூன்று தமிழ்னா என்ன அப்படின்னாலும் ஒண்ணுதான். இப்போ அது மூன்று தமிழ் என்ன அப்படிங்கிறத பார்க்க முன்னாடி மொழி என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். மொழிங்கிறது ஒண்ணுதான், அது ரெண்டு வகைப்படும். அது பார்க்கறதுக்கு முன்னாடி பதம் என்றால் என்ன அதை பார்க்கணும். பதம்ங்கிறது ஒண்ணுதான், அது ரெண்டு வகைப்படும். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி மனிதன் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். மனிதன் என்றால் என்ன அப்படின்னா மனிதன்கிறது ஒண்ணுதான், அது ரெண்டு வகைப்படும். ஒண்ணு ஆண், இன்னொன்னு பெண். ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா உயிரியல் செல் தான் வித்தியாசம். உயிரியல் செல் ஆணுக்கு XY அப்படின்னு இருக்கும், பெண்ணுக்கு XX அப்படிங்கிற உயிரியல் செல், குரோமோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரியல் செல் ரெண்டு தான் இருக்கும். ஆனா திருமண பந்தத்துக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தா அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த எக்ஸ்ங்கிற குரோமோசோமும் இந்த எக்ஸ்ங்கிற குரோமோசோமும் ஒண்ணு சேர்றது. அதே மாதிரி திருமண பந்தத்துக்கு பிறகு ஒரு பெண் ஆண் குழந்தை பெற்றெடுத்தா அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஒய்ங்கிற குரோமோசோமும் இந்த எக்ஸ்ங்கிற குரோமோசோமும் ஒண்ணு சேருவது. இதனாலதான் ஆண் குழந்தை பெண் குழந்தை இப்படிதான் பிறக்குது. திருமண பந்தத்துக்கு பிறகு ஒரு ஆண் துணை இல்லாம ஒரு பெண்ணால குழந்தை பெற்றுக்க முடியும். அப்படி பெத்துக்கிட்டா பெண் குழந்தை மட்டும்தான் பெற்றுக்க முடியும். ஏன்னா ரெண்டு உயிரியல் செல் தேவை, அது ரெண்டுமே பெண்ணுகிட்ட இருக்கு. ஆனா பெண் குழந்தை மட்டும் தான் பெற்றுக்க முடியும், ஆண் குழந்தை பெற்றுக்க முடியாது. அப்படி ஆண் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னா ஆண் துணை வேணும். அதுக்காகத்தான் எல்லாமே இந்த ஒரு விஷயத்த மட்டும் எல்லாமே ஆண் வழியில வச்சாங்க. பெண் இன்சில் போடுறதுல இருந்து எல்லாமே குடும்ப உறவு முறை ஆண் வழியா கொண்டு வந்தது காரணம் இது மட்டும்தான். இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ஆண் வழியில இருக்கும். மற்றபடி எல்லாமே பெண்ணை சுத்தியும் பெண்ணுக்காகவும் பெண்களை மையப்படுத்தி தான் இருக்கும். மற்றபடி உறவு மட்டும் இந்த அம்சத்துல இருக்கும். எத்தனை உறவு வரும் அப்படின்னா அம்மா, அப்பா, சகோதரன், கணவன், பிள்ளை, இந்த 5 உறவு தான் நேரடி தொடர்புல இருக்கும். ஒரு பெண்ணுக்கு இந்த 5 துணை தான் பெண் வீட்டுல இருந்து கிடைக்கும். வேற எல்லா உறவுகளுமே ஆண் வழியில வந்துடும். அம்மா, அப்பா, சகோதரன், சகோதரி, அத்தை, மாமா, பெரியப்பா, பெரியம்மா, மனைவி, சகலை, நண்பர்கள்னு இன்னும் எவ்வளவு எல்லாமே ஆண் வழியில தான் வரும். பெண் வழியில பெண்ணு தொடராது, ஆண் வழியில இருந்து தான் தொடரும். எல்லாமே ஒண்ணு வருது, அதுக்கப்புறம் 2 வருது. அது எப்படி அப்படின்னா எல்லாமே அப்படிதான், 1ல இருந்து தான் தொடங்கும். அது 3 ஆகும், 3 6 ஆகும், 6 12 24 அப்படி படர்ந்து விடிஞ்சுட்டே போயிட்டு இருக்கும். ஆனா ஆரம்பிக்கிறது 1ல இருந்து ஆரம்பிக்கும். சகோதரி, எடுத்துக்காட்டுக்கு சகோதரி அப்படின்னா சகோதரிங்கிறது ஒண்ணுதான், அது 2 வகைப்படும். ஒண்ணு அக்கா, ஒண்ணு தங்கை. ஒண்ணு சகோதரன் ஒண்ணுதான், அது 2 வகைப்படும். அண்ணன் தம்பி. குடும்பம் ஒண்ணுதான், அது 2 வகைப்படும். என்னன்னா அப்பா ஒண்ணு, அம்மா. உறவும் ஒண்ணுதான், என்னது அப்படின்னா கணவன் மனைவி, இதான் உறவு. பூமியும் ஒண்ணுதான், அது 2 வகைப்படும். என்னன்னா சொர்க்கம், நரகம். சொர்க்கம்ங்கிறது மனிதனுக்கு, நரகங்கிறது மிருகத்துக்கு. பூமி ஒண்ணுதான், சொர்க்கம் நரகம் 2. அடிமை அப்படிங்கிறதும் ஒண்ணுதான், அது 2 வகைப்படும். என்னன்னா உள்ள அடிமை ஒண்ணு, இல்லாத அடிமை ஒண்ணு. உள்ள அடிமை அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு மேல எந்த சக்தியும் கிடையாது, பெண்ணுக்கு மேல எந்த சக்தியும் கிடையாது அப்படின்னு நம்புறவங்க உள்ள அடிமை. அதுல 2வது அடிமை இல்லாத அடிமை. அவங்க இந்த இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. அம்மா அப்பா பெண்ணு அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது, நாங்க கடவுளை மட்டும்தான், ஒரே கடவுள் மட்டும்தான் வணங்குவோம், அது தவிர எங்களுக்கு நாங்க எதையும் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்க இல்லாத அடிமை. அந்த அடிமையை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது, உலகத்துக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. 2வது அடுத்தால பல்லவிங்கிறதும் ஒண்ணுதான், சரணம் 2. விஷம் அப்படிங்கிறது ஒண்ணுதான், அது ஒண்ணு நஞ்சு, இன்னொன்னு மருந்து. நஞ்சு அப்படின்னா செலுத்தப்படுறது, மருந்து விஷம்ங்கிறது ஒண்ணுதான், அது ஒண்ணு விஷம் ஒண்ணு நஞ்சு, ஒண்ணு செலுத்தக்கூடியது, ஒண்ணு கொடுக்கக்கூடியது. இப்படிதான் எல்லாமே ஒண்ணுதான் வரும், ஒண்ணுதான் இருக்கும். ஆனா அது 2 விதமா மாறும். அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 6 அப்படி போயிட்டே இருக்கும், தெரியும். ஆனா ஆரம்பிக்கிறது 1ல தான் ஆரம்பிக்கும். இப்போ அடுத்தால இதுதான், இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது எப்படியோ அப்படிதான் நீங்க மொழியை பார்க்கணும். மொழி எதுக்காக இதை சொன்னா குடும்ப உறவுகளை நம்ம சொன்னாதான் உங்களுக்கு புரியும், எல்லாத்துக்கும் புரியும். அதனால குடும்ப உறவு சொல்லி அங்க இருந்து உங்களுக்கு மொழிக்கு கூட்டு போனாங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா மொழியும் ஒண்ணுதான், நம்ம குடும்பம் எப்படியோ அப்படிதான் நம்ம மொழி எப்படியோ அதே மாதிரிதான் நம்ம இந்து மதம், அதாவது இந்த வாழ்வியல் முறையும். அதனால இந்த இதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை வந்துச்சு. பதம் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். பதம் என்றால் என்ன அப்படின்னா பதங்கிறது ஒண்ணுதான், அது 2 வகைப்படும். ஒண்ணு பகுப்பதம் ஒண்ணு, இன்னொன்னு பகாப்பதம் ஒண்ணு. 2 மொத்தம் 3. அது பகுப்பதம் என்றால் என்ன அப்படின்னா பிரிக்கக்கூடியது. பகாபதம் என்றால் என்னன்னா பிரிக்க முடியாதது.
இந்த ரெண்டும் வித்தியாசம். அதுல பிரிக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்கு அப்படின்னா 6 உறுப்பு இருக்கு. ஒண்ணு பகுதி, ஒண்ணு விகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, விகாரம். பிரிக்க முடியாத சொல் என்ன சொல்லலாம் அப்படின்னா 4 சொல் இருக்கு. பெயர் சொல் ஒண்ணு, வினைச்சொல் ஒண்ணு, இடைச்சொல் ஒண்ணு, உரிச்சொல் ஒண்ணு. இந்த 4 மொத்தம் 10. இது எதுக்கு இருக்கு அப்படின்னா எந்த ஒரு வார்த்தையை பிரிக்கலனாலும் இந்த 10 விதம் பயன்படுத்தி தான் நம்ம ஒரு வார்த்தையோ வாக்கியத்தையோ கண்டுபிடிக்க முடியாது. வேற எந்த இதுவும் இதுக்கு வெளியே எந்த இதுவுமே கிடையாது. இந்த 10 உள்ளடக்கியதுதான் ஒரு வாசகம், ஒரு வார்த்தை, சொல். இந்த 3 விதமா எடுக்கிறது இந்த 10 விதத்தை வச்சுதான் எடுக்கணும். வார்த்தைனா என்ன, வாக்கியம்னா என்ன அப்படிங்கிறது. அது இந்த வார்த்தைனா என்ன அப்படிங்கிறத பிரிக்கிறதுக்காக மட்டும்தான் இதை பயன்படுத்தணுமே தவிர பிரிக்கக்கூடிய எண்ணம் வரணுமே தவிர மற்றபடி பிரிக்கணுங்கிற எண்ணம் நாட்டிலேயோ மாநிலத்திலேயோ ஊர்லயோ வீட்லயோ இருக்கக்கூடாது. பிரிக்கணுங்கிற எண்ணம் இந்த வார்த்தையில மட்டும்தான் இருக்கணும். இந்த தமிழ் இலக்கண அடிப்படையில மட்டும்தான் இருக்கணும். வேற எதுலையுமே பிரிக்கணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. சரி, வார்த்தையை எப்படி பகுதி விகுதியை பயன்படுத்தி பிரிக்கிறது, அந்த வார்த்தை என்னெல்லாம் சொல்ல வருது அப்படிங்கிறது தான் பிரிக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதை என்னதான் அப்படின்னு பார்ப்போம். படையப்பா அப்படின்னா படை கூட்டல் அப்பா அப்படின்னு 2ஆ பிரிக்கும். இதுல பகுதியில என்ன வந்திருக்கு அப்படின்னா படைங்கிறது வினை. வினை இங்க இருக்கா, இந்த வினை வந்துட்டா. இப்போ விகுதியில என்ன வந்திருக்கு, அப்பா. அப்பா பெயர் சொல் வந்துச்சா. இப்போ நடந்தான், அதை எப்படி பிரிக்கணும்னா 3 விதமா. நட கூட்டல் அந்த கூட்டல் ஆண், நட அந்த ஆண், நடந்தான். இப்ப இங்க நடங்கிறது இருந்து பகுதியில வந்திருக்கு வினை. வினை சொல்லுங்க இருக்கா. அந்த அப்படிங்கிறது இடைச்சொல். இடைச்சொல் இருக்கா, இந்த இருக்கு. ஆண் பெயர் சொல் இங்க இருக்கா. அடுத்தால பிள்ளை தமிழ், அதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பிள்ளை கூட்டல் தமிழ், பிள்ளை தமிழ். இத்து வந்திருக்கா, இந்த இத்து சந்தி இங்க இருக்கா. இந்த அடுத்தால பகுதியில் என்ன வந்திருக்கு, பிள்ளை பகுதி. விகுதியில் என்ன வந்திருக்கு, தமிழ் விகுதி வந்துட்டா. இப்போ அதுக்கப்புறம் ஒரு சில வார்த்தைகள், ஒரு கூட்டல் சில கூட்டல் வார்த்தை, ஒரு சில வார்த்தை. இடைச்சொல், இது பகுதி. இந்த இடத்துல எது இடைச்சொல் வந்திருக்கு, இது விகுதி. விகுதி, இடைச்சொல், பகுதி. பகுதி எல்லாம் வந்துச்சா. இப்போ ஏன் அப்படின்னா பகுதி விகுதி தான். சில, ஒரு சில அப்படிங்கிறது இடைச்சொல், அது பகுதி விகுதியாகவும் வரும். இப்ப சிலம்பு, சில கூட்டல் அம்பு, சிலம்பு. ஒருவர், ஒரு கூட்டல் அவர், ஒரு கூட்டல் உவர், ஒருவர் அப்படிங்கிறது இடைச்சொல் இருக்கா. அடுத்து அவர்கள் தான் சொன்னார், அவர்களே சொன்னார், நானே செய்தேன் அப்படிங்கிற இந்த வருதுல, நானே, அவர்களே, அவர்தான் அப்படின்னு வருதுல, இது விகாரம். விகாரம். நீங்களே செஞ்சுட்ட போதுமா, வேற யாரும் சொல்ல வேண்டாமா அப்படின்னா தலைமை பண்புல ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ விகாரம். சாரியை என்றால் என்ன, இது பெரிய கூட்டல் தாளை, பெரிய தாளை. இது சாரியில் வரக்கூடியது. இது சாரியில் வரக்கூடியது. பெரிய தாளை, பெரியனாலும் ஒண்ணுதான், தாளைனாலும் ஒண்ணுதான். இது சாரியை, இது சாரியை. நீங்க இங்க இப்ப இருக்கிற இலக்கணத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் புரியாது, தப்பா தெரியும். ஆனா இலக்கணத்துல உங்களுக்கு சரியாவே சொல்லி எடுக்கல, எல்லாமே தப்பா தான் இருக்கு. சாரியைன்னா என்னன்னா பகுதி வீதியா சொல்லுவாங்க. குறு, நவ, அணி, தனி, நீட்டு, அது கிடையாது, அது தப்பு. அது எல்லாமே அது அங்க இருக்க எல்லாமே தப்பா இருக்கு. சாரியை அப்படிங்கிறது ஒண்ணு சார்ந்து என்னொன்னு வரும், அதுதான் சாரியை. அடுத்தால உரிச்சொல். வெல்க தமிழ், வெல்க தமிழ் இருக்கா. வெல்க கூட்டல் தமிழ், வெல்க தமிழ். இந்த வெல்கங்கிறதுக்குல வெல்க அப்படிங்கிறது உரிச்சொல். உரிச்சொல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சொல்லுதான் இருக்கும். அது எத்தனை தடவை வந்தாலும் பொருள் தரும், எப்படி வந்தாலும் பொருள் தரும், எங்க வேணாலும் வரும். வெல்க அப்படிங்கிற சொல் கூட எந்த ஒரு இடைச்சொல்லும் சேராது, சேர்ந்து பொருள் தராது. வெல்க கூட்டல் அது, வெல்க அது அப்படின்னு பொருந்தாது. வெல்க வெல்க வெல்கல அப்படிங்கிறது பொருந்தாது. அப்போ அப்படி பொருந்தாம எதெல்லாம் வருதோ அதெல்லாம் உரிச்சொல். உரிச்சொல்ல மட்டும்தான் ஒற்றெழுத்து வராது தவிர வினைச்சொல்லாம் ஒற்றெழுத்து வரும். வினைச்சொல்ல வினைத்தொகைனா ஒற்றெழுத்து வராது அப்படிலாம் சொல்லுவாங்க, தப்பு. வினைச்சொல்ல வராது, இல்ல உரிச்சொல்லதான் வராது. ஏன்னா அது ஒரு சொல்லு மட்டும்தான், வேற எந்த சொல்லும் அது கூட கலக்காது. அதனால இடைநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடைநிலை எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். ருக்கு, ருத்திகா, ருது, இதெல்லாம் சமஸ்கிருதம் சொல்லுவாங்க, சமஸ்கிருதம் கிடையாது. ருக்கு அப்படிங்கிறது இடைநிலை. பாருங்க, இப்போ இருக்கு வந்துட்டா ருத்திகா, பருத்தி காடு.
பருத்தி காடு. இப்ப வந்துட்டா ருத்திக் வந்துட்டா இதுதான் இடைநிலை. இப்ப ருது அப்படின்னு பேர் இருக்கும், ருதுராஜ் அப்படின்னு பேர் இருக்கும். அதுல ருது வந்து இடைநிலை, இடைநிலை இடையில வந்து ஒரு நிலையை குறிக்கும். அதுதான் சமஸ்கிருதம் பேர் சொல்றாங்களா, இடைநிலை தான் இப்படிதான் இருக்கும். ருக்குன்னு பேர் வச்சுக்கோங்க, ஆனா இருக்குன்னு பேர் வைக்க முடியாதுல்ல, அதனால ருக்கு அப்படின்னு பேர் வச்சாங்க. அது இடைநிலையில பேர் வைக்கிறது. இப்படிதான் 10 இதையும் இப்படிதான் பிரிக்கணும். இப்படி பிரிச்சாதான் பிள்ளைங்களுக்கு புரியும். ஆனா என்னென்னலாமோ சொல்லி எப்படிலாமோ சொல்லி பிள்ளைங்க மண்டையை குழப்புறதுலே தமிழ் இலக்கணம், தமிழ்நாட்டோட கல்வி முறை பிள்ளைங்க மண்டையை குழப்புறதுலே இருக்க தவிர தெளிவுபடுத்துற எண்ணம் கிடையவே கிடையாது. இது எல்லாம் இந்த மாதிரி கல்வியில பிள்ளைங்க படிச்சாங்கன்னா பிள்ளைங்க பாஸே ஆகாது, யாருக்கும் புரிதலே இருக்காது. இந்த பகுதி விகிதியை பயன்படுத்தி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இது பத்திரிகையாளர், ஒரு அரசியல்வாதி, ஒரு சாமானியர், இந்த மூணு பேருக்குள்ள பேரை பிரிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அந்த பேர் எதுல வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ரங்கராஜ் பாண்டே அப்படிங்கிற பேரு வடமொழிங்க, சமஸ்கிருதம் பேரு அப்படிங்கிறாங்க. அந்த சமஸ்கிருத பேரு எதுல வருதுன்னு மட்டும் பாருங்க. அத இப்போ இந்த பகுதி விகிதியை பயன்படுத்தி இந்த ரங்கராஜ் பாண்டே அப்படிங்கிற பத்திரிகையாளர் பேரை பிரிச்சு பார்ப்போம். ரங்கராஜ் பாண்டே, ரங்க கூட்டல் ராஜ் கூட்டல் பாண்டே, ரங்கராஜ் பாண்டே. அந்த ரங்கராஜ இப்படி எழுதிடும், ரங்க கூட்டல் ரங்க ராஜ் பாண்டே. இந்த 3 பேர், ரங்க ராஜ் பாண்டே 3 பேர் வருதா. இப்போ அத இது இடைநிலையில இருக்கா அந்த பேரு. இந்த இடைநிலை வந்துட்டா இந்த ஆ போட்டாங்கன்னா அந்த ரங்க முன்னாடி ஆ போட்டீங்கன்னா, ப போட்டீங்கன்னா, சது போட்டீங்கன்னா, இப்படி எந்த இதெல்லாம் கொடுக்குமோ, எந்த ஒரு வினை கொடுக்குமோ அது எல்லாமே பொருளாயிரும். எந்த ஒரு எழுத்து கொடுத்தாலும் அந்த பெயர் சொல்ல ஒரு பொருளாயிரும். இப்போ அரங்க பேச்சு ஆ கொடுத்தோன்னா அரங்க பேச்சு வந்துட்டா இப்ப எப்படி சமஸ்கிருதம் ஆகும். இப்போ ராஜ் கூட்டல் அம்மாள், ராஜம்மாள். பேர் சொல்ல வந்துட்டா, பேர் சொல்லுங்க இருக்கா, பேர் சொல்ல வந்துட்டா. இப்போ அவன் வச்சிருப்பான்டே எனக்கு தெரியும் அப்படிங்காங்களா. இப்போ அந்த வார்த்தையோட கலந்துட்டா விகுதியில வந்துட்டா, விகுதி அங்க இருக்கா, விகுதியில வந்துட்டா அவன் வச்சிருப்பான்டே அப்படிங்கிற விகுதி வந்துட்டா. அப்போ பேர் வைக்கிறது பகுதி விகுதியில தான் பேர் வைப்பாங்க. அப்படி இந்த பகுதி விகுதி இந்த 10 அடிப்படையில தான் வரும் பேரு. இந்த 10 அடிப்படையில பேர் வச்சிருக்கவங்க தான் தமிழர்கள். முத்தமிழர்கள்னா இயல் இசை நாடகம் கிடையாது. இயல் இசை நாடகம்னா சினிமா துறையில இருக்கிறவங்க மட்டும்தானே தமிழர்கள். அப்போ பேர் வச்சிருக்கவங்க எல்லாருமே தமிழர்கள் தான். பிரிச்சிங்கன்னா அது இப்படிதான் வரும். கடைசியில தமிழை விட்டு தாண்டாது. இப்ப பாருங்க, இப்ப எல்லாம் வந்துட்டா பேர் அரங்க பேச்சு பொருள்ல வந்துட்டா ராஜம்மாள் பேர் சொல்ல வந்துட்டா அவன் வச்சிருப்பான்டே வாக்கியத்துல வந்துட்டா. இப்போ பேர் எடுக்கணும்னா, இப்போ பேர் எடுக்கிறது வந்து தேன் எடுக்கிறது மாதிரி. ஒரு தேனி வந்து தேனை எப்படி எடுத்து சேகரிக்குதோ, பூந்தோட்டத்துல இருந்து சேகரிக்கிறோம், அதே மாதிரி நம்ம பேர் சொல்ல எல்லாமே அந்த மொழியில இருந்து எடுத்து வச்சிருக்கோம். அது இந்த பகுதி விகுதி சந்தி சாரிய இடைநிலை விகாரம் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல், இந்த 10 விஷயத்துல நம்ம பேர் வச்சிருக்கோம். 10 விதமா இந்த எல்லா பாஷையில குஜராத்தி, கன்னடம், மலையாளம், தெலுங்கு, தமிழ், ஒடியா, காஷ்மீரி, இப்படி இந்தியாவில் இருக்கிற என்னென்ன பாஷை இருக்கோ, ஹிந்தி, என்னென்ன பாஷை இருக்கோ அந்த பாஷையில இருக்கிற எல்லா சொல்களையும் எடுத்துதான் அந்த 10 விதத்துக்குள்ள எடுத்து பேர் சொல்ல வச்சிருக்கு. இப்போ சமஸ்கிருதம் அப்படின்னீங்க, ரங்கராஜ் பாண்டே அப்படிங்கிறது பீகாரிக்காரன், அவன் வடமொழியில பேர் வச்சிருக்கான் அப்படிங்கிறீங்க. இப்ப எப்படி வந்துச்சு, அவன் வச்சிருப்பாண்டே எனக்கு தெரியும்ங்கிறது நம்ம தமிழ்ல தானே பேசுறோம். அப்படி இருக்கும்போது எப்படி சமஸ்கிருதம் ஆகும் உள்ள வந்துட்டா. ஏன்னா பிரிக்கக்கூடியது இது எப்படிலாம் பிரியுது பாருங்க. சீமான் விகுதி, விகுதியில வந்து இப்ப மான் வந்துட்டா மான், அடுத்தல இதுல ஆண்கிற விகுதி வருதா. எப்படி எத்தனை விதமா பிரிக்க, 3 விதமா பிரிச்சாச்சா. மூணு பொருள் இருந்தா. இப்போ வந்தான், எப்படி இப்போ வந்தான், கேட்டான், கொடுத்தான். இப்ப 6 வந்துட்டா இப்படி எத்தனை 1000 வரும். 1000 வந்தாலும் விகுதியில வந்து ஒரே ஆண்கிற விகுதி ஒன்னே வந்துட்டு இருக்கும், பிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா பொருள் மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து பகுப்பதத்துல வரக்கூடியது. அதியமான், மான்சுக், மாண்டவி, சல்மான், சம்மான்,
சீமா புர்ஜானி, சீமா அகர்வால், இதெல்லாம் ஹிந்திக்காரங்க வைக்கக்கூடிய பேர். அதாவது வடக்க அந்த லைன்ல வைக்கக்கூடிய பேர். இங்க வந்து முருகன் இருக்கிற பகுதியில இந்த பேரை சீமான்ங்கிற பேரை முருகனுக்கு இருக்கிற பகுதியில வைக்க மாட்டாங்க. ஏன்னா இது முருகனுக்கு இருக்கிற பகுதியில வைக்கக்கூடாது, முருகனை தாண்டி இருக்கிற பகுதியில தான் வைக்கணும். பகுப்பதத்துல வரும். சரியா? சீமான்ங்கிறது தமிழ் பேர் கிடையாது. சீமான் தமிழ் பேர்னா சல்மான் யாரு? சல்மான், முசல்மான், உஸ்மான். அக்பர் பெண்பால் பேர் வந்து சீமா புர்ஜானி, சீமா அகர்வால், சீமா ஹைதர்னா இருந்துட்டு தான் பாகிஸ்தான்ல இருந்து 4 பிள்ளைங்க ஒரு விளையாட்டு மூலமா பாகிஸ்தான்ல இருந்து நேபாள் வழியா உத்தரப்பிரதேசத்துல இருக்க ஒரு பையனை கரம் பிடிச்சாங்கல்ல ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி பேர் சீமா ஹைதர். இப்போ அது சீமாங்கிறது இந்திய பேருங்கிறதுனால ஹைதர்ங்கிற பேரை மாத்தி சீமா சச்சின் அப்படின்னு வச்சிருக்கு. ஏன் சீமாங்கிற பேரை மாத்தல அப்படின்னா சீமாங்கிறது நம்ம இந்திய மொழி, அதனால சீமா அப்படிங்கிற பேரை மாத்தினேன். அதனால சீமா அகர்வால், சீமா புர்ஜானி இதெல்லாம் வடக்க ஹிந்திக்காரங்க வைக்கக்கூடிய பேர். இந்த மாதிரி பேர் வைப்பாங்க. பகாபதம் தான் பிரிக்க முடியாது, இது பிரிக்க முடியாத பேர் பாருங்க. அடுத்தால அப்படியே விகிதில எடுத்தோம்னா இச்சு கூட்டல் ஊ உடலைன்னு வரும். அவ்வளவுதான். ஒரு உயிர்மை எழுத்துல இருந்து ஒரு சொல்ல பிரிச்சாக்கினா உடலைன்னு உயிரெழுத்துல இருந்து தொடங்கி ஒரு சொல்லு வரும். அதோட முடிஞ்சுக்கிடும். அதுவும் அதே சொல்லாதான் இருக்கும். அதை பிரிக்க முடியாது. அதுக்கப்புறம் இதுல இருந்து இது பிரியும், அதுக்கப்புறம் இதுல இருந்து எதுவும் பிரியாது. அதுக்கப்புறம் விகுதியில அலைன்னு வரும். இப்போ கடலை, படலை அப்படின்னு வரும். அப்படி வந்தாக்கினா இந்த அலைக்கும் இந்த படலைக்கும் சம்பந்தம் கிடையாது, இந்த அலைக்கும் இந்த கடலைக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால இத பகாபதம், பிரிக்க முடியாத இந்த பெயர் சொல் வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு பிரிக்க முடியாத இந்த வித்தியாசத்தை தான் பகுபதம் பகாபதம் அப்படிங்கிறத வகுத்து வச்சிருக்காங்க. 3 தமிழ் இயல் இசை நாடகம் அப்படின்னா சினிமாக்காரங்க மட்டும்தான் வருவாங்க. பேர் நான் சொன்ன பத்திரிக்கையால சாமானியன் பேர், அந்த அரசியல்வாதி பேர், இந்த 3 பேரும் எதுல வருவாங்க? பதம். ரங்கராஜ் பாண்டே அப்படிங்கிற பேர் பதத்துல வரக்கூடியது. இப்போ பதத்துல வரக்கூடிய பேரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி ஐயா, பிரதமர் பேரு. ரங்கராஜ் பாண்டே அப்படிங்கிறது இதெல்லாம் பதம். இதெல்லாம் எதுல வருது? பதங்கிற இதெல்லாம் என்ன சொல்றாங்க? இதெல்லாம் சமஸ்கிருத மாதிரி தான் சொல்றாங்க. அது பதத்துல வரக்கூடியது. அதுக்கப்புறம் பகாபதத்துல பிரிக்கக்கூடிய தன்மையில வரக்கூடியது சீமான், அபிநயா அப்படின்னு. இதெல்லாம் ஹிந்தில வைக்கிறது, ஹிந்தி பேர். இதெல்லாமே பிரிக்க முடியும். இதை பிரிக்க முடியும். அபிமான, நயமரிசி அப்படின்னு பிரிக்க முடியும். இப்படி பிரிச்சாங்கன்னா நேரம் வந்துடும். அதுக்கப்புறம் பகாபதத்துல வந்து பிரிக்க முடியாது. சுடலை, முருகு, உருகு, அருகு, இளமுருகு இந்த மாதிரி பேர் வந்து பகாபதத்துல வர்றது. அப்போ பதங்கிறது சமஸ்கிருதம், பகுப்பதங்கிறது ஹிந்தி, பகாபதங்கிறது தமிழ். நீங்க தமிழ் சொல்றாங்களா? தமிழுக்கு சொல்ல எத்தனைன்னா 4 அப்படிங்கிறாங்களா? அந்த 4 இதுதான். தமிழை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது அப்படிங்கிறாங்களா? அது பகாபதம் தான். பகாபதத்தை பிரிக்க முடியாது. தமிழுக்கு வார்த்தை கிடையாது சொல்றாங்களா? தமிழுக்கு வார்த்தை கிடையாது. வார்த்தை வந்ததுன்னா ஹிந்தில தான் வருமே தவிர பகுப்பதத்துல தான் வருமே தவிர பகாபதத்துல வார்த்தைறது பகுப்பதத்துல தான் வரும், பகாபதத்துல வராது. அப்போ வார்த்தை கிடையாது, சொல் வந்து 4 தான், பிரிக்க முடியாது. அப்போ அது தமிழ். இந்த 3 வித்தியாசம். இந்த 3 தான் மொழி. இந்த பகுபதம், பகாபதம் இந்த 3 தான் மொழி. நீங்க இந்தியாவில எந்த ஒரு மாநிலத்துல யார் பேர் வச்சாலும் சரி இந்த 3 பதத்துல தான் வைக்க முடியும். இந்த 3 விஷயத்துல தான் வைக்க முடியும். வேற எதுக்குள்ளயுமே வைக்க முடியாது. இயல் இசை நாடகத்துல எல்லாம் கொண்டு வர முடியாது. இயல் இசை நாடகம் கிடையாது முத்தமிழ்ங்கிறது சமஸ்கிருதம். பதத்துல வரக்கூடிய சமஸ்கிருதம், பகுப்பதத்துல வரக்கூடிய ஹிந்தி, பகாபதத்துல வரக்கூடிய தமிழ். இப்போதைக்கு தமிழ்ங்கிற பேரு அப்போ இருந்துச்சா என்னன்னு தெரியாது. ஆனா இப்போதைக்கு தமிழ் இருக்கு, அது என்னன்னு தெரியல, பார்க்கணும். ஆனா இப்போதைக்கு இந்த 3 தான் பேர். நீங்க எந்த ஒரு பேரை சொன்னாலும் சரி, எந்த ஒரு பேர் வச்சாலும் சரி, இந்த 3 விஷயத்துக்கு தான் வைக்க முடியும். மலையாளத்துல பேர் வைக்க முடியாது, கன்னடத்துல பேர் வைக்க முடியாது, தெலுங்குல பேர் வைக்க முடியாது, குஜராத்தில பேர் வைக்க முடியாது, ஒடியாவுல பேர் வைக்க முடியாது. நீங்க பேர் வச்சீங்கன்னா ஒண்ணு சமஸ்கிருதத்துல பேர் வைக்கணும், ஒண்ணு ஹிந்தில பேர் வைக்கணும், இன்னொன்னு தமிழ்ல பேர் வைக்கணும். இந்த 3 இதுலதான் பேர் வைக்க முடியும். நீங்க பேர் வைக்கணும் அப்படின்னா ஒண்ணு பதத்துல வரக்கூடிய சமஸ்கிருதத்துல பேர் வைக்கணும்,
இல்லைன்னா பகுப்பதத்துல வரக்கூடிய ஹிந்தியில பேர் வைக்கணும், இன்னொன்னு பகாபதத்துல வரக்கூடிய தமிழ்ல பேர் வைக்கணும். இந்த 3 பேர் தான் இருக்கும். இதை தவிர எதுலையுமே பேர் வைக்க முடியாது. அப்படி நீங்க வச்சுட்டீங்கன்னா அப்பமும் இனி தூக்கில போட்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க இந்த பேர் வச்சாங்கன்னா இந்த 3 விஷயத்துலதான் பேர் வைக்கணும், நல்லா தெரிஞ்சுடுங்க. இதுலதான் பேர் வைக்க முடியும். அப்போ மொழினா என்ன? மொழிங்கிறது ஒண்ணுதான், அது 2 வகைப்படும். ஒண்ணு பாசை, இன்னொன்னு எழுத்து. பாஷைங்கிறது எல்லா கன்னடம்ங்கிறதோ மலையாளங்கிறதோ தெலுங்குங்கிறதோ ஒடியாங்கிறதோ குஜராத்திங்கிறதோ மராட்டிங்கிறதோ பாஷை தானே தவிர மொழி கிடையாது. ஆனா எழுத்து கொடுத்துட்டனால்தான் அது மொழி ஆயிட்டே தவிர மற்றபடி அது மொழி கிடையாது. எப்படி கொங்கு வந்து தமிழ் தானே மொழியா? கொங்கு, சேரத்தமிழ், சோழத்தமிழ் எல்லாம் பாஷை தானே தவிர மொழி கிடையாது. தமிழ் தானே மொழி. நம்ம அதே மாதிரி தமிழ் தான் மொழி. அப்போ மொழிங்கிறது ஒண்ணுதான், ஒண்ணு பாஷை, இன்னொன்னு எழுத்து. 2 வடிவம், மொத்தம் 3. அதே மாதிரி முத்தமிழ்ங்கிறதும் ஒண்ணுதான், அது 2 வகைப்படும். பதம் ஒண்ணு, பகுப்பதம் ஒண்ணு, பகாப்பதம் ஒண்ணு, 3. அது என்னதுலாம் அப்படின்னா சமஸ்கிருதம் ஒண்ணு, ஹிந்தி ஒண்ணு, தமிழ் ஒண்ணு. இந்த 3 சேர்ந்தா மொழி. இந்த 3 தான் மொழி, வேற எதுவுமே மொழி கிடையாது. வேற எல்லாமே பாஷை தான். இதுக்கு போட்டுக்கிட்டு ஹிந்தி, அவன் தெலுங்கு வந்துட்டான், ஹிந்திக்காரன் வந்துட்டான், அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான்னா ஓ மொழி வேற, என் மொழி வேறன்னா இது என்ன இருக்கு? மொழி வேற அப்படின்னா ஹிந்தி, குஜராத்தி மொழினா, மலையாள மொழினா, கன்னட மொழி அப்படின்னா, தெலுங்கு மொழினா நீங்க பேர் வைக்கணும், பேர் வச்சு காட்டணும். அப்படி பேர் வைக்கும் போது தமிழ்லயோ சமஸ்கிருதத்திலயோ ஹிந்திலயோ இந்த 3 விஷயத்திலும் வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா என்ன நீங்க தூக்கில போட்டுக்கலாம். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.